என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிப் ஆஃப் தமிழ் சேனல். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க நம்மளுடைய ஈசா யோகா மையத்துக்கு தான் வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபைனலி ஈசா யோகா மையம் உள்ளே வந்தாச்சு. என்ட்ரன்ஸ்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஆதியோகி சிலை வந்துருக்குது. ஆதியோகி அப்படின்னா ஆதிங்கிறது முதல்ல குறிக்கும், யோகிங்கிறது தியானம் பண்ணுறவங்களை வந்து குறிக்கும். காந்திபுரத்துலேருந்து ஈசாக்கு வரைக்கும் வந்து அடிக்கடி பஸ் அவைலபிளாக இருக்குது. பஸ்ஸோட டைமிங் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கே எதெல்லாம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லிங்க பைரவி, அப்புறம் தியான லிங்கம், அதுக்கப்புறம் ஆதியோகி ஸ்டாச்சு. அப்புறம் இங்கே வந்து 2 குளம் இருக்குது. ஒன்று வந்து சூரியகுண்ட், அப்புறம் வந்து சந்திரகுண்ட். சூரியகுண்ட் அப்படிங்கிறது வந்து ஆண்களுக்கு, சந்திரகுண்டுங்கிறது வந்து பெண்களுக்கு. தனியாக ஐஸ் கட்டியாக மட்டும்தான் மாறி இருக்காது, ஏன்னா அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கும். இது வந்து முழுக்க முழுக்க இயற்கையினால், மலைகளிலிருந்து வரதுனால மருத்துவ குணம் கொண்டது. ஒருத்தர் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து குளிச்சுட்டு போங்க. ரொம்பவே நல்ல. ஈசாவிலே ரொம்ப முக்கியமான பிளேஸ் வந்து தியானலிங்கம். தியானலிங்கத்துக்கு உள்ளே போனாலே நம்மளை அறியாமலே நம்மளே அமைதியாயிரும். தியானம் பண்ணுறதுக்கு வந்து சூப்பரான பிளேஸு. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெளியே நின்று நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாட்டு பேசிக்கிட்டு இருந்தோம்னா அங்கே இருக்கிறவங்க வந்து ரொம்பவே பணிவாக வந்து கையெடுத்து கும்பிட்டு, இல்லைங்க நீங்கள் அப்படிலாம் பண்ணாதீங்க, அமைதியாக இருங்கங்க அப்படின்ட்டு ரொம்பவே ஒரு பணிவாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து எந்த இடத்துலையுமே இந்த மாதிரிலாம் எதுவுமே பார்த்தே கிடையாது. அந்த ரெஸ்பெக்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே என்ட்ரன்ஸ்லேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஆதியோகி சிலை இருக்குது. அதுக்கப்புறம் 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் ஈசா யோகா மையம் உள்ளது. ஆதியோகி சிலையிலேருந்து ஈசா யோகா மையத்துக்கு வந்து மாட்டுவண்டி பயணம் இருக்குது. மாட்டுவண்டி பயணம் வந்து யாருமே இந்த காலத்துலலாம் போயிருக்கவே மாட்டீங்க. கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அந்த சான்ஸ் யூஸ் பண்ணி மாட்டுவண்டி பயணம் வந்து என்ஜாய் பண்ணுங்க. ஈசா யோகா மையத்துக்குள்ளே வந்து ஃபோன்ஸ் எதுவுமே அலோடு கிடையாது. ஃபோன்ஸ், கேமரா எதுவுமே அலோடு கிடையாது. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இங்கே வந்து ரைட் சைடில் வந்து டெபாசிட் கவுண்டர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து இங்கே வந்து டெபாசிட் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளே போகலாம். டெபாசிட் பண்ணுறது ஃபுல்லாமே நமக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் யோகா சென்டரோட என்ட்ரன்ஸ். இங்கே வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட வந்து ஃபோன், கேமராஸ் ஏதாட்டி இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்புவாங்க. இது வந்து சர்ப வாசல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு, கூவுடா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அடுத்த வந்து ஆதியோகி சிலையை வந்து பார்க்க போகலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிலை பார்த்தீங்கன்னா 112 அடி 500 டன் எடை கொண்ட இரும்பு வச்சே ஃபுல்லாகவே அமைச்சிருக்காங்க. இதுக்கு வந்து கின்னஸ் ரெக்கார்டும் கொடுத்துருக்காங்க. கின்னஸ் ரெக்கார்டு ஏன்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல் பாதி, அதாவது ஜஸ்ட்லேருந்து தலைக்கு கீழே உள்ள சிலைகளிலே இது வந்து மிக உயரமான சிலை என்று அழைக்கப்படுகிறது. இதுக்கு வந்து கின்னஸ் ரெக்கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீக் வந்து சிவராத்திரி. ஸோ வந்து இந்த வீக் வந்து ரொம்பவே கூட்டமாக இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் முன்னாடி போய் உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்டாச்சு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீக் சிவராத்திரி. ஸோ ஸ்டேஜில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்காண்டி இந்த வீக்லேருந்து இந்த குட்டீஸ் வந்து ட்ரைனிங் எடுக்கிறாங்க. ரொம்பவே சூப்பராக பண்ணுறாங்க, நீங்களே பாருங்கள்.
அப்புறம் ஸ்டேஜில் டான்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் போயிட்டுருக்கு, அதையும் நீங்கள் பாருங்கள். எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கலெக்ஷன். ஃப்ரெண்ட்ஸ், கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஈசாக்கு வந்துட்டு போங்க. நல்லதே நினை நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.